என்னடா? ஓ சரி சரி. டேய் கருப்பா, இது ஒண்ணு நீ கடிக்கிற பொம்மை கிடையாது. உனக்கு இதுதானே வேணும்? இது நான் தூக்கி போட்டுமா? தூக்கி போடட்டுமா? போய் புடி. பரவாயில்லையே, சொந்தமா பறக்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நீ என்ன பேசுறன்னு கூட புரியல. அவர் சொன்னதும் கரெக்ட் தானே? நிஜமாவா? அப்படின்னா நீயும் நானும் கல்யாணம்? கடவுளே, நீயும் நானும் அதுக்கு தயாரா இல்லன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாமா, உண்மைதான். நாம தயாரா இல்ல. அவர் மத்த விஷயங்களை பத்தி சொன்னது கரெக்ட்னு. நம்மளுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு மொத்த உலகத்துக்கும் இப்ப தெரிஞ்சு போயிடுச்சுல. ஆமா, இதுக்கு மேல நம்ம டிராகன்ஸை கொண்டு வந்தோம்னா எல்லாரும் நமக்கு தான் குறி வைப்பாங்க. யாரும் தொந்தரவு பண்ணாத ஒரு இடத்துக்கு போனா நிம்மதியா இருக்கலாம். அப்படி ஒரு இடம் இருக்கு. சின்ன வயசுல அப்பா என்கிட்ட இதை பத்தி நிறைய தடவை சொல்லியிருக்காரு. உலகத்தோட எல்லையில டிராகன்ஸ் ரகசியமா சுதந்திரமா ரொம்ப நிம்மதியா அங்க வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி எத்தனை கட்டுக்கதைகளை நம்ம கேட்டிருப்போம். ஆமா, ஒருவேளை இது உண்மையா இருந்தா நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் அது ஒரு மிகப்பெரிய தீர்வா இருக்கும். என்ன சொல்ற? எல்லா டிராகன்ஸையும் அங்க விட்டு வரணுமா? கூட நாம போகலாம். யோசிச்சுதான் பேசுறியா? 7 தலைமுறைகளா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்தை விடணுமா? நீ இந்த ஊரையே காப்பாத்துவன்னு உங்க அப்பா நம்பினாரு. நம்ம சரியான ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும். ஹிகாப், அப்ப காபர் சொன்னதை கேட்டு நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது பிரச்சனைக்கு தீர்வாயிடும்ல. என்ன கட்டிக்க உனக்கு சந்தேகமா இருந்தா ஸ்நாட் லவுட் ரெடியா இருக்கா. அந்த குள்ளன வேணா நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோயே. அவன் உங்க அம்மாவுக்கு எல்லாம் ரூட் விடுறான். என்னையே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டியா? நீதானே அவனை பத்தி பேசுன. கல்யாணம் நடந்த பிரச்சனை தீரும்னா இவங்க பண்ணிக்கிட்டோம். என்ன பண்றேன்னு பாரு. எவ்வளவு தைரியம். எங்க ஓட பாக்குற? விட மாட்டேன். சரி, நீதான் ஜெயிச்ச, ஒத்துக்கிறேன். எப்ப பாரு நீயே ஜெயிக்கிற. தெரிஞ்ச ஆஹா, அது சரி. டேய் கர்ப்பா. டேய், ஆமா, இப்படிதான் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும்.